Hi students, hope everyone is fine and safe. It gives me immense pleasure to welcome you all to my new video, and today's video is about Wipro National Talent Hunt Hiring 2021. In this video, we will see how to prepare for the first round and also how to get prepared for the interview of Wipro. So come, let's watch the video. So Wipro first round online test பாத்தீங்க அப்படின்னா, before seeing all this eligibility criterias, I'll tell you, Wipro first round வந்து purely based on AMCAT pattern. ஆல்ரெடி நீங்க டிசிஎஸ் பேட்டர்ன் எழுதிருப்பீங்க, மோர் ஆர் லெஸ் சிமிலர் பேட்டர்ன் தான் விப்ரோக்கும். டிசிஎஸ் பேட்டர்ன் வந்து முன்னாடி இந்த பேட்டர்ன் வேற, ஆனா இப்போ இந்த வருஷம் 2020-21க்கு அவங்க பேட்டர்ன் மாத்தி AMCAT பேட்டர்ன்ல தான் டெஸ்ட் எழுதிருப்பீங்க. ஸோ சேம் செட் ஆஃப் பேட்டர்ன்ஸ் தான் நீங்க இதுலயும் ஃபாலோ பண்ண போறீங்க. ஸோ இன்கேஸ் டிசிஎஸ் நீங்க மிஸ் பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணா ஷியோரா நீங்க விப்ரோல பிளேஸ் ஆக முடியும். ரைட். ஸோ நவ் வி வில் see the eligibility criteria for Wipro. So designation பாத்தீங்க அப்படின்னா ப்ராஜெக்ட் இன்ஜினியர் and the salary is 3.5 lakhs per annum. Eligibility criterion பாத்தீங்க அப்படின்னா சிஎஸ்சி, ஐடி அண்ட் சர்க்யூட் பிரான்ச்சஸ் சொல்லியிருக்காங்க, இசி அண்ட் ட்ரிபிள். அண்ட் தென் பாத்தீங்க அப்படின்னா 10th 12th throughout the academics வந்து பாத்தீங்க அப்படின்னா 60 and above இருக்கணும். அண்ட் சிமிலர்லி கிராஜுவேஷன், தட் இஸ் யுவர் யூஜி பெர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா 6.5 சிஜிபிஏக்கு மேல இருக்கணும், இல்ல 65% மேல இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் பாத்தீங்க அப்படின்னா மினிமம் 3 years ஆஃப் எஜுகேஷன் கேப் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் சிமிலர்லி யூ வில் ஹாவ் அ பாண்ட், தட் இஸ் 12 months ஆஃப் சர்வீஸ் அக்ரிமெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூ வில் ஹாவ் 3 rounds ஆஃப் இன்டர்வியூ. ஃபர்ஸ்ட் இஸ் ஆன்லைன் டெஸ்ட், அண்ட் தென் இஸ் டெக்னிக்கல் இன்டர்வியூ, அண்ட் தென் ஹெச்ஆர் இன்டர்வியூ. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஆன்லைன் டெஸ்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு பாருங்க. ஸோ ஆன்லைன் டெஸ்ட் பேட்டர்ன் வந்து பாத்தீங்க அப்படின்னா டோட்டலா 128 minutes. அந்த 128 minutes எப்படி பிரிச்சிருக்காங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா ஆப்டிடியூட் 48 minutes, அண்ட் தென் ரிட்டர்ன் கம்யூனிகேஷன் டெஸ்ட் 20 minutes, அண்ட் தென் பாத்தீங்க அப்படின்னா ஆன்லைன் ப்ரோக்ராமிங் டெஸ்ட் 60 minutes. ஸோ இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் கம்யூனிகேஷன் டெஸ்ட் தவிர மீதி எல்லாமே நீங்க டிசிஎஸ் என்கியூடில பார்த்ததுதான். இந்த ஆப்டிடியூட் பொறுத்த வரைக்கும் நீங்க எதுல நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா லாஜிக்கல் ரீசனிங், வெர்பல் எபிலிட்டி அண்ட் as well as குவான்ஸ், இது எல்லாத்துலயுமே வந்து கொஸ்டின்ஸ் இருக்கும். அண்ட் 48 minutes இருக்கும். I'll tell you the question patterns as well. So written communication test பொறுத்த வரைக்கும் you will have an essay writing for 20 minutes. Essay writing you have to be very careful. வந்து பாத்தீங்க அப்படின்னா கிராமர் மிஸ்டேக்ஸ், ரொம்ப கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ்லாம் நிறைய செக் பண்ணுவாங்க. ஸோ இஃப் யூ கேன் ஏபிள் டு கெட் த்ரூ திஸ் பர்டிகுலர் கம்யூனிகேஷன் டெஸ்ட் ஷியோரா உங்களால ஃபர்ஸ்ட் ஒன் கிளியர் பண்ண முடியும். ஸோ எஸ்ஏ ரைட்டிங் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அண்ட் தென் பாத்தீங்க அப்படின்னா ப்ரோக்ராமிங் டெஸ்ட். இப்போ இந்த 3 பேட்டர்ன்ஸ்லயுமே ஆப்டிடியூட் அண்ட் as well as கம்யூனிகேஷன் டெஸ்ட் அண்ட் as well as ப்ரோக்ராமிங் டெஸ்ட், இது மூணுத்துலயுமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் டஃபா இருக்கும் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா ரிட்டர்ன் கம்யூனிகேஷன் டெஸ்ட் அண்ட் ப்ரோக்ராமிங் டெஸ்ட். ஆப்டிடியூட் டெஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்பேரிட்டிவ்லி ஈஸியா இருக்கும், ஏன்னா நீங்க ஆல்ரெடி வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்ததுனால. நெக்ஸ்ட் we will see the section wise question. So verbal ability பாத்தீங்க அப்படின்னா 22 questions இருக்கும். அதுக்கு டியூரேஷன் வந்து 18 minutes கொடுத்திருப்பாங்க. and then logical reasoning 14 questions, and similarly quantitative aptitude 16 questions, and essay writing ஒரே ஒரு essay writing for 20 minutes. Similarly coding வந்து பாத்தீங்கன்னா 2 programs எழுதுவீங்க for 60 minutes. So this is the time duration. இந்த டைம் டியூரேஷனுக்கு அட்ஹர் பண்ணி நீங்க டெஸ்ட் எழுதணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க கோடிங் அண்ட் as well as aptitude. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த 3 பேட்டர்ன்லையும் வெர்பல் எபிலிட்டி அண்ட் as well as வந்து பாத்தீங்கன்னா லாஜிக்கல் ரீசனிங், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்லையும் என்னென்னலாம் ப்ரிப்பேர் பண்ணணும்ன்றது பாருங்க. வெர்பல் எபிலிட்டியில நீங்க அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், சென்டென்ஸ் கரெக்ஷன், சென்டென்ஸ் கம்ப்ளீஷன், சினானிம்ஸ் அண்ட் ஆண்டனிம்ஸ், வொக்காபுலரி, இது எல்லாத்துக்கும் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. முக்கியமா சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ்க்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஸோ நிறைய பேட்டர்ன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஓல்டு விப்ரோ பேட்டர்ன்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னாவே, ஓல்டு கொஸ்டின் பேப்பர்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னாவே யூ கேன் ஏபிள் டு கெட் த்ரூ இட், ரைட். அண்ட் சிமிலர்லி லாஜிக்கல் ரீசனிங் பாத்தீங்க அப்படின்னா இது எல்லாத்துலயுமே கொஸ்டின்ஸ் வரும். பாத்தீங்க அப்படின்னா டேட்டா அரேஞ்ச்மெண்ட்ஸ், பிளட் ரிலேஷன்ஸ், கோடிங், டீகோடிங், டேட்டா இன்டரப்ஷன்ஸ், கேலண்டர்ஸ், வென் டயக்ராம்ஸ், இது எல்லாத்துக்கும் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. முக்கியமா பிளட் ரிலேஷன்ஸ்க்கும் டேட்டா இன்டர்பிரேஷனுக்கும் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதுல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து விப்ரோல கேட்க வாய்ப்பு இருக்கு. அண்ட் சிமிலர்லி குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் ஆல்ரெடி நீங்க டிசிஎஸ்க்கு என்ன ப்ரிப்பேர் பண்ணீங்களோ அதையே நல்லா ப்ரிப்பேர் பண்ணா போதும். பட் ஆனா இன்னும் கொஞ்சம் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இப்போ டிசிஎஸ்லேயே ஃபர்ஸ்ட் ஒன் கிளியர் பண்ணி அதுக்கப்புறம் பிளேஸ் ஆகாத ஸ்டூடெண்ட்ஸ், இல்லைன்னா ஃபர்ஸ்ட் ஒன்னே கிளியர் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் தான் நிறைய பேர் வந்து விப்ரோல அட்டன் பண்ணுவீங்க. ஸோ கிவ் மோர் இம்பார்ட்டன்ஸ் டு திஸ் பர்டிகுலர் டாபிக்ஸ். முக்கியமா வந்துங்கன்னா பாத்தீங்கன்னா பெர்மிட்டேஷன் காம்பினேஷன், டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸ்,
இதுக்கெல்லாம் வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அண்ட் சிமிலர்லி ப்ராஃபிட் அண்ட் லாஸ், இதெல்லாம் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் திங். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் ப்ராபபிலிட்டி. இந்த செக்ஷன்ஸ்லாம் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அப்பார்ட் ஃப்ரம் இட் யூ ஹேவ் நம்பர் சிஸ்டம்ஸ், ஈக்குவேஷன்ஸ், ரேஷியோஸ் அண்ட் ப்ரொபோர்ஷன்ஸ், பசில்ஸ், பேசிக் கன்வர்ஷன்ஸ், நம்பர் சிஸ்டம், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கவர் பண்ணிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க படிக்கும் போதே பெர்முடேஷன் காம்பினேஷனுக்கு, டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸ்க்கு, ப்ராபபிலிட்டிக்கு, ப்ராஃபிட் அண்ட் லாஸ்க்கு, இதுக்கெல்லாம் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணி பாருங்க. ரைட். ஸோ நெக்ஸ்ட் வந்து இம்பார்ட்டன்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்னன்னு உனக்கு கண்டிப்பா தெரியணும். as I said before, Wipro is going to have test pattern, is going to follow AMCAT test pattern தான் ஃபாலோ பண்ண போறாங்க. and there is no sectional navigation. ஒரு செக்ஷன்ல இருந்து இன்னொரு செக்ஷனுக்கு நீங்க போக முடியாது. ஸோ அவங்க என்ன ஆர்டர்ல இருக்கோ அதே ஆர்டர்ல தான் போக முடியும். கம்பல்சரியா நீ எல்லா கொஸ்டின் அட்டன் பண்ணி ஆகணும். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணாதான் நீ அடுத்த கொஸ்டின் போக முடியும். அண்ட் சிமிலர்லி நீங்க அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் ப்ரீவியஸ் கொஸ்டினை போய் பார்க்கணும்னா முடியாது. அண்ட் சிமிலர்லி there is no negative marking. ஸோ எல்லா கொஸ்டினும் நீ தைரியமா அட்டன் பண்ணலாம். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா பேஸ்ட் ஆன் ப்ரீவியஸ் இயர்ஸ் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பத்தி நான் சொல்லியிருக்கேன். பட் இந்த வருஷம் வந்து whenever you start writing the test, you will have the complete rules and regulations in the first page itself. என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு தெளிவா சொல்லியிருப்பாங்க. நீங்க டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும் போதே you can go through it, because நெகட்டிவ் மார்க்கிங் ஆட் பண்றதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஸோ எந்த செக்ஷன் எடுத்தாலும் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை கரெக்டா அபைட் பண்ணி டெஸ்ட் எழுதுங்க. தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் நவ் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் செகண்ட் ரவுண்ட் பாத்தீங்கன்னா as I said before, முன்னாடி இன்டர்வியூஸ்லேயே சொல்லியிருக்கேன், HR கொஸ்டின்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா பிரிஸ்கிரைப்டா ஒரு 8 to 10 கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். அந்த கொஸ்டின்ஸ்க்கு நீங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணாவே டெஃபினட்டா யூ கேன் ஏபிள் டு கிளியர் தி ஜெனரல் HR இன்டர்வியூ. விப்ரோ பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா யூ வில் ஹேவ் செப்பரேட் இன்டர்வியூ ஃபார் டெக்னிக்கல் அண்ட் அஸ் வெல் அஸ் வந்து HR. டெக்னிக்கல் இன்டர்வியூ கிளியர் பண்ணாதான் நீங்க HR இன்டர்வியூ போக முடியும். ஸோ கான்சென்ட்ரேட் மோர் ஆன் டெக்னிக்கல் இன்டர்வியூ. ஸோ ஃபர்ஸ்ட் டெக்னிக்கல் இன்டர்வியூல வந்து பாத்தீங்க அப்படின்னா இஃப் யூ ஆர் CSE and IT டிபார்ட்மெண்ட், ஷியோர்லி யூ ஹாவ் டு ஹாவ் ஸ்ட்ராங் நாலேஜ் இன் C++ அண்ட் oops கான்செப்ட். இது எல்லாத்துலயுமே நீ வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். அண்ட் டு பி ஃப்ராங்க், கோடிங்ல இன்டெப்தா கான்செப்ட்ஸ் வந்து நிறைய கேட்பாங்க. இன்ஃபேக்ட் ஈவன் ஜாவா ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் போட்டுட்டீங்க அப்படின்னா ஜாவா கொஸ்டின்ஸ் வரும். ஸோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல யூ ஹாவ் டு பி வெரி ஸ்ட்ராங். அண்ட் சிமிலர்லி உங்களுடைய சப்ஜெக்ட்ஸ், டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ், oops அண்ட் DBM எல்லாத்துலயுமே நீங்க நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணணும். CSE and IT students definitely you can expect in depth of coding knowledge. They will collect of knowledge from you people. So plan accordingly. EC students basic coding கண்டிப்பா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும். நிறைய ப்ரோக்ராமிங் நீங்க ப்ரிப்பேர் பண்ண எல்லா ப்ரோக்ராம்ஸ் உடைய பேசிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும். oops கான்செப்ட் பேசிக்ஸ் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். C++ you have to be very strong. and similarly வந்து பாத்தீங்கன்னா இன்டெப்தா CSE IT ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்டெப்தா டெஸ்ட் பண்ற மாதிரி ECக்கு டெஸ்ட் பண்ண மாட்டாங்க. but compared to other MNCs, Wipro will check your coding knowledge to a great extent. So make it very sure you cover all the basics in coding, and then உங்களுடைய other subjects, computer networks, microprocessor, digital electronics, இதுல இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா பேசிக் क्वेश्चंस கேட்க வாய்ப்பு இருக்கு. and all the students must have knowledge in latest technologies like IoT, big data, cloud computing. இது எல்லாத்த பத்தியும் பேசிக் நாலேஜ் கண்டிப்பா எல்லாருக்குமே இருக்கணும். this is about technical interview. but once நீங்க technical interview through பண்ணிட்டாவே more or less HR interview you will clear. But to be frank, if you have you should have good communication skill and also good presentation skill. என்ன ஆன்சர் பண்றோன்றத நல்லா ரெகக்னைஸ் பண்ணி ஸ்டாமர் ஆகாம நீங்க ஆன்சர் பண்ணாவே போதும். you can able to get through the HR interview. but make it very sure you prepare all these questions. tell me about yourself. why should we hire you? Strengths and weaknesses. Where you see yourself in next 5 years. why do you want to join Wipro? long term goal என்ன, short term goal என்ன, willing to relocate. இது எல்லாமே வந்து basic HR questions தான். இதெல்லாம் நீங்க practice பண்ணிருந்தாவே sure you can able to get through it. right? So now we have seen what you need to prepare for online test and also for the interview. நீங்க இதுல பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா you have to concentrate, you have to stay focused first of all, and then இந்த பேட்டர்ன் தகுந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணும். பேட்டர்னை விட்டுட்டு நம்ம வந்து ஜென்ரலா ஆப்டிடியூட் படிக்கிறேன், ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா கோடிங் படிக்கிறேன் அப்படின்னா it will not be successful. ஸோ இந்த பேட்டர்ன் வச்சுட்டு இந்த பேட்டர்ன் தகுந்த மாதிரி படிங்க. எஸ்ஐ ரைட்டிங்கை வந்து பாத்தீங்கன்னா நெக்லெக்ட் பண்ணாதீங்க. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் மிஸ் பண்றது வந்து எஸ்ஐ ரைட்டிங்ல தான் விப்போல. ஸோ எஸ்ஐ ரைட்டிங் நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஆர்டிகல்ஸ், ப்ரிப்போஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா பேசிக்கா டெஸ்ட் பண்ணுவாங்க. நீ ஆர்டிகல்ஸ், ப்ரிப்போஷன்ஸ்லாம் தப்பா போட்டாவே you will not be able to clear the essay writing. right? So
ஒன்ஸ் நீங்க வந்து பாத்தீங்கன்னா எஸ்ஏ ரைட்டிங்ல சரியா பண்ணல, எனி செக்ஷன் you will have sectional cut off as well. எந்த செக்ஷன்ல நீங்க சரியா பண்ணலனாலும் it will impact your overall result. So make it very sure and prepare wholeheartedly. Right. I'm sure this video will be very useful for you for Wipro interview preparation. And if you have any doubts, you can always go ahead and ask me through the comment section. Thank you very much for watching. Subscribe Passionate Professor and keep learning. Thank you very much.